ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் எனக்கு மைண்டே ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. வர வர பெண்ணாத்துல இருக்க முடியுமா, இன்னும் கொஞ்ச நாள் நான் அந்த ஊரை விட்டு ஓடிடுவேனானே தெரியல. அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே போகுது. சொல்கிற மூலமே குப்பை எரிஞ்சு புகையெல்லாம் நம்ம அங்கே சரி இந்த இடத்த விட்டு தனியாக போகலாம் பார்த்தாலும் அங்கே ஃபுல்லாக புகை. தப்பு கொட்டாத, இது என் தெருவில் என் ஏரியாவில் நடக்குது, யாரும் இதை கண்டுக்க மாட்டாங்க. அது ஏன்னா வேற வழி இல்லை அவங்க கொட்டுறதுன்னு வச்சுக்கலாம். ஆனால் இது வந்து ஒரு பெரிய பாதிப்பு தான் வரும். நுரையீரல் புற்றுநோய் வரும், ஆஸ்துமா, டிபி என்ன வேணால் வரலாம். ஏன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்லேருந்து அவ்வளோ கெமிக்கல் வரும். கொளுத்தும் போது அட்மாஸ்பியர் டேமேஜ் ஆகுது. சரி விடுங்க, அதெல்லாம் பேசணும். பைத்தியக்காரம்மா எல்லாம் அடுத்து நம்மளை பிடிச்சி ஜெயிலில் போடுறோம்மா. ஏன் நமக்கு நம்ம ஊரை காலி பண்ணிட்டு போக வேண்டியதான், முடிச்சு கிளம்பிட வேண்டியதான். காலையில் நம்ம வீட்டில் ஒன்றும் ஸ்பெஷல்லாம் இல்லைங்க. சோரே ஸ்பெஷல். ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் செய்யறது இல்லையா? சண்டேனால ஸ்பெஷல் தானே. இன்னைக்கு சண்டே எதுவுமே ரெடி பண்ணல. அப்படியே இன்னைக்கு என்னெல்லாம் பண்றாங்கிறது ஒரு டே ரொட்டீன் மாதிரி இதை கொண்டு போறேன். அப்புறம் பார்க்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம். கண்ணு இல்லை என்ன இதான் சண்டே சொல்லலாமா? ஆமாங்க, இனிமேதான் கூட ரெடி பண்ண போறேன். வாங்கி வந்ததுல இருந்து டைமே கிடைக்கலங்க. இன்னைக்கு எங்க பாட்டி வந்தாங்களா, சரி அவங்க இருக்கும்போதே நம்ம க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு எல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க. டீ போட்டிருக்காங்க. இதுதான் நமக்கு வந்து சாப்பாடு. காலையில் வந்து சாப்பிட்டேன், மதியெல்லாம் கிடையாது. இனிமேல் டேரெக்டாக நைட்டு பிறண்ட ஒரு கரைச்சானா ஏதாவது சாப்பாடு கொஞ்சம் ஆக்கி சாப்பிட்டு வேண்டியதாங்க. அதில் இன்னைக்கு அக்ஷய திருதியாங்க. இன்னைக்கு ஏதோ ஒன்று எடுத்தால் நல்லா நம்ம இன்னைக்கு தானேம்மா. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னாரு, அதனால தெரியுங்க. நிறைய பேர் இருக்கப்பட்டவங்க எடுப்பாங்க. நம்ம இன்னைக்கு என்ன தப்பு எடுக்கிறது, ட்ரை பண்ணணும். ஏதோ 2000 இருந்தால் கூட வெள்ளி போய் 2-3 கிராம் எடுத்து வந்து வைக்கலாம். உண்மையாக என்ன நடக்குதான்னு பார்க்கலாம். 3 நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் தர்பூசணியை வாங்கினேன் போயிட்டு. அவர் வந்து ஒரு பழம் கேட்டால் அவர் தூக்கி அள்ளி வச்சிட்டார். எல்லாத்தையும் 100 ரூபா சொன்னான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன்னா இதையும் வாங்கிட்டு வந்தான். அவ கேட்ட மாதிரியே சரியா போச்சு கடைசியில. ஏன்னா அதுல வந்து அந்த அளவுக்கு டேஸ்டே இல்ல. அது வந்து ஒரு பச்சை கலர் தர்பூசணி. இந்த பழம் வாங்க கூடாதுங்க. இன்னொன்னு ஒயிட்டா லேஸ் கிரீனா இருக்கும்ல, அதுதான். ஐயோ, அது எடுக்க முடியல. பச்சை கலர்ல இருக்கு. ஆனா சைஸா தாங்க இருக்கு. அதுல சதப்பத்துலாம் கம்மி தான். தோல் தான் அதிகம். டேஸ்டே இல்லை. இதெல்லாம் வந்து இந்த மரபணு மாற்றம் செய்யப்பட்டதுன்னு நினைக்கிறேன். நார்மலா இருக்குது, பச்சையா கோடு கூட இருக்கும். இதுல எல்லோ ஒண்ணு இருக்கு, அது செம்ம டேஸ்டா இருக்கும். வேற வழி இல்லை, குடிச்சுதான் அவனு. அடிக்கிற வெயிலுக்கு ஏதோ குடிச்சா கிட்னிக்கு தான் போமா இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு அடிக்கடி ஹீட் ஆயிடுது, தலைவலி ரொம்ப அதிகமா வந்துட்டே இருக்கு. டீ போட்டுட்டு இருக்காங்க. நமக்கு டீ குடிக்கலாம் செட் ஆகுது ஒரு நாளைக்கு. இந்த டீ கடையெல்லாம் சொன்னால பாத்தீங்களா, ரேட் இருந்து அதிகமா வீட்டில் தான் டீ போட்டு குடிக்கிறது. யாரா ஃப்ரெண்டுங்க வாங்கி கொடுத்தா மட்டும் தான் கடைக்கு போறது, இல்லைன்னா வீட்டில் தான் இருப்பேன். இந்த வீடியோவெல்லாம் பார்த்தாக்கா அவளுக்கு தெரியும் நம்மள வீடியோ எடுக்கிறாங்கன்னா அப்படியே மாத்திடுறா. சிரிச்சாலும் அப்படியே மாறிடுவா, ஏதோ பண்ணிட்டு இருந்தாலும் சைலண்டா மாறிடுறா. சிவாவும் அப்படிதான். வீடியோ பார்த்தானா வெக்கப்பட்டுட்டே தான் நிற்பான். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு பையன் தான் வேணும்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ என் பொண்ணு பிறந்தப்போ இவங்க கிட்ட கேர இவங்க போனாலும் மேடம் கேட்கறாங்க, என்னடா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கு. ஆமாங்க, பையன் வேணும்னு சொல்லிட்டு இப்போ பொண்ணு ஓவரா பண்ணிக்கிறது. அது ஒண்ணு இல்லைங்க, பையன் வேணும்னா நான் வந்து ஆணாதிக்கத்துல அந்த மாதிரி பாருமா, அதனால சொல்லல. நான் தனியா இருக்கேன், எனக்கு யாரும் சப்போர்ட்லாம் கிடையாது. நமக்கு அண்ணன் தம்பி இருந்தா நம்மள ஏதாவது ஒரு பிரச்சனைங்கும் போது ஏதாவது உனக்கு நமக்கு சப்போர்ட் வந்திருப்பானே. அப்படி எனக்கு ஒரு ஆசை, என் பையனுக்கு அது மாதிரி இருக்குன்னு ஆசைப்பட்டேன். மற்றபடி பொண்ணு பிறந்தா குடும்பத்து மகாலட்சுமி, பொண்ணு தான் பிறக்கணும். இப்போ இருந்தாலும் கொஞ்சம் ஆனால் மாறி விட்டு ரொம்ப அநியாயத்துக்குன்னு பொண்ணுன்னு அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஆப்போசிட் ஜெண்டர்னா பாஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது 2 நாளாக ஒரு பஞ்சாயத்தாக பேசிட்டு கிடக்குறாங்கிட்ட. வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா என்ன குழம்பு வச்சுருக்கேன், வெண்டைக்காய் குழம்பு. எனக்கு பிடிக்காது, இருந்தாலும் மேடம் ரெடி பண்ணுறாங்க. அது ஏன்னு தெரியல. அதை பொரியல் செஞ்சால் சாப்பிடுவேன். குழம்பு 1 கிலோ வாங்கினேன். சரி சும்மா சொன்னேன். 1/2 கிலோ நான் தான் மறந்துட்டேன். இதை வச்சு எத்தனை பேர் சாப்பிட முடியும்? அது குழம்பு வச்சா எல்லாருமே சாப்பிடலாம். மூளை அதிகமாக மூளை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மேடம். நான் நம்ம வீட்டுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது வாங்கிட்டு வந்தேன், சாமி சிலை. அதான் இது ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது மீஷோவில். பாருங்க, மேலே நம்ம சாம்பார் குளிச்சு வச்சா அபிஷேகம் பண்ணுற மாதிரியே வரும். சூப்பர் ப்ராடக்ட், எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிவன் பக்தராக இருந்தாலுமே கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கினீங்கன்னா திரும்ப கொடுக்க மாட்டீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். வேணும்னா அந்த லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. தோட்டத்துக்கு வந்தாங்க, சப்போட்டா கன்று ஒன்று வச்சுருந்தேன், அது சாஞ்சிருச்சு. நான் எதுக்கு தான் மரமாக ரெடி பண்ணிட்டு இருந்தேன் தெரியல. ஃபுல்லாக மரம், ஊர்பட்ட மரம் வச்சுருக்கேன் வீட்டில். அப்போ வந்து மண்ணெல்லாம் நோண்டிக்கிட்டு பாருங்க எல்லாம் சாஞ்சி போச்சு. ஆடு மாடு எல்லாம் போட்டு பரட்டி இப்போதைக்கு நம்மகிட்ட வேலி வைக்கிறதுல. இந்த கிளையை தான் வெட்டலான்னு பார்த்தேன், ஆனால் இந்த கிளை ஃபுல்லாக தான் வெறும் மாங்காவாக வச்சுருக்கு. உங்களுக்கு தெரியாது அவ்வளோக்கு, ஏன்னா கிளைமேட் அது மாதிரி நம்ம கேமரா ஃபுல்லாக அது ஃபுல்லாக மாங்காய் மரம் ஃபுல்லாக. நம்ம எதை வெட்டணும்னு நினைக்கிறோமோ அது வந்து நல்லா ஈல்டு கொடுக்குது. நம்ம தயவுசெய்து மரத்தெல்லாம் வெட்டக்கூடாதுங்க. ஏன்னா இந்த யூனிவர்ஸில் ரொம்ப ரேரான மெட்டீரியல் எதுன்னு படித்து பார்த்தா தான் தெரியுது, மரம் தான் இந்த யூனிவர்ஸில் எங்கேயும் இல்லாத நம்ம பூமியில் மட்டும் இருக்குதான். அதனால் நம்ம மரத்தை வெட்ட முடிஞ்சால் வளர்க்க பாருங்கள். வெட்டி யூஸ் பண்ணால் வீட்டுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு
ஒன்றை வெட்டினா ஒரு நாளை உருவாக்குற மாதிரி இருக்கணும். இது சும்மா சொல்கிறேன், எனக்கு தோணுது. இல்லை போய் மினி விலாக் மாதிரி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ தாங்க வெயில் கொஞ்சம் அப்படியே லேசாக குறைஞ்ச மாதிரி இருக்குது. இப்போ தான் எல்லாரும் வெளியில் வர ஆரம்பிக்கிறாங்க, எங்கள் தெருவுலையும் சரி எல்லா இடத்துலையும். இப்போ எப்படி இருக்குன்னு ஒரு மாதத்துல என்ன ஆக போகிறோன்னு தெரியல, எல்லாம் காஞ்சி கருவ வேண்டியதான். நாங்கள் எப்படி ஊருக்கு போடணும் ஒரு வாரத்தில் போட்டுட்டு தான் போகணும். போயிட்டு அப்படியே ஃபுல்லாக பிளான் போட்டுருக்கா, ஈரோடு போயிட்டு அப்படியே அங்கே வந்து கொஞ்சம் அப்படியே வேலைக்கு போயிட்டு அப்படியே இது பண்ணலான்றா. என்ன பண்ணுறான்னு தெரியல. பஸ்ஸில் அமுச்சு விட்டுட்டு பின்னாடி போனாலும் போயிடுவாங்க. நான் இவர் அப்படியே திருப்பி இடம் பேசுவா. நீ வேற அப்படி சொல்ற, அப்புறம் எங்க அம்மா வேற வரோன்னு ஆர்வப்படும். அப்புறமே இல்லங்க இவர் வந்து ஒரு நேரம் போலாங்கிறாரு, ஒரு நேரம் வேணாம். எங்க அம்மா வந்து ஒரு எக்ஸைட்டிங்கா இருக்கிறாங்க. என் ஹஸ்பண்ட் அப்படி சொல்றாரு, எக்ஸைட்டிங்கா இருந்து எங்க அங்க வர வச்சுட்டு இவங்க எங்கேயாவது கிளம்பி வேலைக்கு போடுவாங்க. இவங்க வீட்டுல ஜாமா சோறு ஆகுவாங்க, நான் வீட்டுல உட்காந்து கிடப்பேன். எத்தனை நாளைக்கு ஒரு இடத்துல உட்காந்து கிடக்கலாம் சொல்லு. இப்ப இங்க மட்டும் என்ன பண்றோம், இங்க எல்லாம் சுத்துறேன் வரேன் போறேன், ஏதோ வேலை இருக்கு அப்படியே ரன்னிங் ஆகுது. லூஸ் மாதிரி பேசுவா, இப்படிதான் பேசுவா. ஒரு வாரம் அப்புறம் வரல வரேன்னு சொல்லிட்டு வரலன்னா மனசு கஷ்டப்படும். நீ போய் வீக்கெண்ட் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டோமா, போமா கொண்டு வந்து விட்டு வரேன். ஏன் என்ன விட்டுட்டு என்ன விட்டுட்டு உனக்கு என்ன இங்க எதுவும் பண்ணல. நம்ம வாழ்க்கையில முன்னேறக்கூடாது அப்படிங்கிறதுல நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வந்து எல்லாருமே இதாக இருப்பாங்க. எல்லாருக்குமே சொல்கிறேன் பொதுவாகவே, நம்ம ஒரு வேலை செஞ்சோம்னா அந்த வேலையில் வந்து நம்மளை எப்படி அடித்து நவுத்தலான்னு பார்க்கறதுக்கு ஒரு குரூப் வேலை இது. என்னத்த சொல்கிறது, நான் வெளிப்படையாக சொல்கிறதுக்கு இல்லைங்க ஒன்றும். அது மாதிரி போயிட்டுருக்கு லைஃப் என் வேலையை பொறுத்தளவுக்கு. இன்றைக்கி வீடியோ எப்பவும் போல தான் எடுக்கவே இல்லை. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அந்த வெயில் ஒரு பக்கம், நம்ம வீடு இப்படி இருக்குது, என்ன பண்ணுறது, அதெல்லாம் யோசிச்சு நான் பாதி இந்த வீடியோவே இன்றைக்கி எடுக்கல. இந்த மனநிலையை ஃபஸ்ட்டு நான் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். மாற்ற வேண்டியது வீட்டெல்லாம் என்னதாங்கிறது புரியுது, இருந்தாலும் மாற முடியலைங்க. கோயிலுக்கு போயும் கிட்டத்தட்ட ஒரு வாரம் இருக்குமா, திரும்ப இன்னைக்கு போகலான்னு இருக்கேன். இப்போ போகும்போதே தடுத்துருவா, நான் கிளம்புனா ஆனால் போக மாட்டேன். இன்னைக்கு எந்த கிழமை தான் இன்னைக்கு அச்சய திருதி, அதான் இன்னைக்கு போய் சிவனை ஒரு கும்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் இல்லை அங்கே போனால் ஒரு மன அமைதியாக இருக்குங்க. அப்படியே போய் உக்காந்துட்டு வந்தால் என்ன, வீட்டிலே வந்து இவங்களெல்லாம் கூப்பிட்டா இவங்களும் வரமாட்டாங்கிறாங்க. நைட் டைமில் செட் ஆகாது, பகல் என்ன பண்ணுறது, பாப்பாவை வச்சுக்கிட்டுலாம் எதுவும் செட் ஆகாதுங்க. அதனாலே நான் இப்போ எங்கேயுமே போகிறதே கிடையாது. எங்கே போகிறதுங்க, யார்கிட்ட போய் நம்மளோட இதை சொல்கிறது, போனால் அவர்கிட்ட தான் சொல்லலாம். கஷ்டத்தை சொல்கிறதுக்கு இல்லை, இந்த மாதிரிலாம் இருக்குது என்ன பண்ணலாம், ஏதோ ஒரு வழியை காட்டு அப்படின்னு சொல்லி சும்மாச்சும் கேட்டு வரதான். கூட இருக்கிறவன்ட்ட கேட்டால் சிரிப்பான், கமெண்டில் கேட்டால் புலம்புறமைங்க. அதனால் நான் இப்போ போயிட்டு அப்படி கேட்குறது, என்ன பண்ணலாம் என்ன ஐடியா அப்படின்னு கேட்டு வந்துட்டு இருக்கிறேன். ஓடிட்டு இருக்குது அப்படியே. மேடம் குட்டி மேடம் எந்திரிச்சிட்டாங்க, சிக்னல் கொடுக்குறாங்க. அவ்வளோதாங்க. வீடியோலாம் மொக்கையாக தான் இருக்குது, எங்களே தெரியுது. நல்ல வீடியோவாக போடுவோம், நாங்களும் ஒரு நாள் கண்டிப்பாக போடுறோம். பாய்ங்க.